ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 8லேருந்து தான் பார்க்க போகிறோம். லிட்ரேச்சர், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது புக்கில் எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா 6th to 12th வரைக்கும் படிக்கணும். அப்புறம் எத்திக்ஸ் 11th 12th எத்திக்ஸ் புக் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில கேள்விகள்லாம் புக்கில் இல்லை, நீங்கள் எங்கேயாவது பார்த்தாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி கொஷின்ஸ் நிறைய இருக்குது அப்படின்றதுனால இந்த வீடியோவை பார்ட் 1 பார்ட் 2வாக பார்க்கலாம். முதல்ல பெண்பார் புலவர்களின் பாடல்கள் இடம்பெறாத நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறுவோடைய ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி திணை கபிலர், முல்லை திணை பார்த்தோம் அப்படின்னா பேயனார், மருத திணை ஓரம் போகியார், நெய்தல் திணை அம்மூவனார், பாலை திணை ஓதலாந்தையார். இவங்க தான் இந்த 5 திணைகளாக பாடியிருப்பாங்க. மற்றபடி மீதி இருக்கிற ஆப்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு இதிலெல்லாம் பெண்பார் புலவர்கள் வருவாங்க, ஔவையாரே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நற்றிணையில் நக்கண்ணையார் அப்படின்ற பெண்பார் புலவர் வருவாங்க. குறுந்தொகையில் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி வீதியார் இவங்கெல்லாம் வருவாங்க. அடுத்ததாக ஐங்குறுநூற்றின் முல்லை திணையை பாடிய புலவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பேயனார் தான். அடுத்ததாக கும்பேசர் குறவஞ்சியை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாபநாச முதலியார். தம்பிரான் தோழர் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுந்தரர். ஸோ தேவாரம் பாடின 3 பேரில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஒருத்தர். இவங்க 3 பேரும் பாடினது தான், அந்த பாடல்களை தான் நம்ம தேவாரம் அப்படின்னு சொல்கிறோம். சுந்தரரோடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்பி ஆரூரர் தம்பிரான் தோழர் அப்படிங்கிறது. அடுத்ததாக சங்ககால மன்னனான பசும்பொன் பாண்டியனின் யானைகளின் மேல் வெள்ளை கொடி பறந்தது என்ற செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா அகநானூறு. ஸோ இது 12th தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செய்தி அகநானூற்றில் 162வது பாட்டில் சொல்லியிருக்காங்க. சங்ககால பசும்பொன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் அப்படிங்கிற செய்தி அகநானூரில் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல அது தெரிஞ்சு வெளிப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மயிலை சீனி வெங்கடசாமி அவர் தான். அடுத்ததாக கடையேழு வள்ளல்களில் நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயாண்டிரன். ஸோ கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர் தான் ஆயாண்டிரன் அப்படிங்கிறவர். அவர் தான் நீல நாகத்தினுடைய இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் ஆட்சி செய்த பகுதி எது அப்படின்னு பார்த்தோன்னா பொதியமலை. அடுத்ததாக மலையாள மொழியில் இயற்றப்பட்ட அக்னி சாட்சி என்ற நூலை தமிழின் அக்னி சாட்சி என்ற பெயரில் மொழிபெயர்த்ததற்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். ஸோ 2000வது வருஷத்தில் தான் இந்த டிரான்ஸ்லேஷனுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினார். உங்களுக்கான ஒரு கேள்வி, இவருடைய எந்த கவிதை தொகுப்புக்காக 2002 சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடிய புலவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஔவையார் தான். ஸோ ஔவையாருடைய புறநானூற்று பாடல் தான் இது. நாடு எப்படி இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிறவுடைய மக்களுடைய நற்பண்புகளால் தான் அந்த நாடு மேன்மையுறும் அப்படிங்கிறது தான் அது விளக்கம். இதில் நாட்டை மேன்மைக்குரியதாக மாற்றுவது அரசனின் மாண்புகளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரகசிய வழி என்ற ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடக நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. மனோன்மணியம். ஸோ 1891 லிட்டன் பிரபு எழுதின ரகசிய வழி, த சீக்ரெட் வே அப்படிங்கிற நூலை தான் சுந்தரனார் மனோன்மணியம் அப்படின்னு சொல்லி தமிழில் எழுதியிருப்பார். ஸோ மனோன்மணியம் தான் தமிழோட முதல் பாவடிவ நாடக நூல். அடுத்ததாக கோவலன் கண்ணகி கதையை கூறிய சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் எம்முறையில் கூறினார் அப்படின்னா அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ சீத்தலை சாத்தனார் தான் கோவலன் கண்ணகி கதையை இளங்கோவடிகள் கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார். சொல்லும்போது அடிகள் நீரே அருளுக அப்படின்ட்டுருப்பார். இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி தான் சிலப்பதிகாரத்தை படைச்சிருப்பார். அடுத்ததாக மண்தினின் ஆழத்து வாழ்வோருக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று உரைக்கும் காப்பியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மணிமேகலை. ஸோ இது சிறப்பு தமிழில் தான் இந்த இது இருந்தது. ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மண் நிறைந்த உலகில் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த வறுமையில் இருக்கிறவங்களுக்கு, பசியால் வாடக்கூடியவங்களுக்கு உணவு கொடுக்குறவங்க தமக்கு உயிர் கொடுத்தோருக்கு ஒப்பாவர் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட பொருள். அடுத்ததாக எந்த அதிதீவிர வைதிக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சைவ முனிகளின் பெயர் மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா கபாலிக்கர் அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்ததாக வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா நாலடியார். ஸோ நாலடியாருக்கு இருக்கக்கூடிய மற்ற பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நாலடி 400 வேளாண் வேதம் இதெல்லாம்.
அடுத்ததா கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்ட்டு இருக்காங்க. திணை கொடுத்துட்டாங்க, உரிபொருள் கொடுத்துருக்காங்க. அது எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா, நெய்தல் பிரிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாலைக்கு தான் வந்து பிரிதல் வரும். நெய்தல் அப்படின்னு பார்த்தோம்னா இரங்கல் வரும். ஸோ இங்கே பாருங்கள், குறிஞ்சி அப்படின்றது அதுக்கான உரிபொருள் பார்த்தோம் அப்படின்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லை அப்படின்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படிங்கிறது தான் இதுக்கான உரிபொருள். இங்கே வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. 4வது ஆப்ஷன் மட்டும் தவறானது. அடுத்ததாக முல்லைப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நப்பூதனார். ஸோ 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் முல்லைப்பாட்டு. அதில் வந்து எத்தனை அடிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 103 அடிகள் இருக்குது. ஸோ 10 பாட்டிலே குறைந்த அடிகளை உடைய நூல் அப்படின்னு பார்த்தோன்னா அது முல்லைப்பாட்டு தான். ஸோ இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். அடுத்ததாக சேக்கிலார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா திருஞான சம்பந்தர். சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் ஒரு என்ன துறவி அப்படின்னு பார்த்தோன்னா சமண துறவி. ஸோ இளங்கோவடிகள் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர், கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஸோ சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி இவர். அடுத்ததாக மருத நிலத்தில் வாழும் மக்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா உழவர் தான். ஸோ மருத நில மக்கள் என்னென்னலாம் சொல்லுவாங்க அப்படின்னா உழவர், உழத்தியர், கடையர், கடைசியர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இங்கே மற்ற ஆப்ஷனில் இருக்கிறது குறவர் அப்படின்னு பார்த்தோன்னா குறிஞ்சி திணைக்கான மக்களை வந்து குறவர், குறத்தியர்னு சொல்லுவோம். இடையர், ஆயர் இவங்க எல்லாமே வந்து முல்லை நில மக்கள். முல்லை நில மக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இடையர், இடைச்சியர், ஆயர், ஆய்ச்சியர் இப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்ததாக கீழ்கண்டவற்றுள் முல்லை நில தலைவன் அல்லாதவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. முல்லை நில தலைவன் இல்லாதவர் அப்படின்னு பார்த்தோன்னா வேர்பன் தான். மற்றபடி இங்கே பாருங்கள், குறும்பொறை, நாடன், தோன்றல், கிழத்தி இவங்க எல்லாமே வந்து முல்லை நிலத்துக்கான தலைவர்கள் தான். ஸோ அவங்க இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தோன்னா வேர்பன் தான். எந்த திணைக்கான தலைவர் அப்படின்னு பார்த்தோன்னா குறிஞ்சி திணைக்கானவர். அடுத்ததாக சங்ககால நிலங்களுடன் தொடர்புடைய தெய்வங்களை சரியாக பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மருதம்னு எடுத்துட்டோன்னா இந்திரன், நெய்தல் வருணன், அடுத்ததாக பாலை பார்த்தோம் அப்படின்னா கொற்றவை, முல்லை பார்த்தோம் அப்படின்னா திருமால் அல்லது மாயோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக நிலப்பகுதிகளை அதோடு தொடர்புடைய விலங்குகளுடன் பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த திணைக்கான விலங்குகள் எது அப்படின்றத பார்க்கலாம். குறிஞ்சி அப்படின்னு எடுத்துட்டோன்னா புலி, பாலை அப்படின்னு பார்த்தோன்னா நரி, அடுத்ததாக முல்லை அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஆடு, அடுத்ததாக மருதம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா எருமை. ஸோ புக்கில் கொடுத்துருக்கிறதும் பார்த்துடலாம். இதில் நரி அப்படிங்கிறது வந்து 2 புக்லேயுமே இருக்காது. அதாவது 11th புக்லேயும் இருக்காது, 10th புக்லேயும் இருக்காது. ஸோ விலங்குகள் எந்தெந்த திணைக்கானது அப்படின்னு பார்த்தோன்னா குறிஞ்சி திணைன்னு எடுத்துட்டோன்னா புலி, கரடி, சிங்கம்னு 10th புக்கில் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக யானை வந்து 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக முல்லை நிலத்துக்குரிய விலங்குகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா மான், முயல், புலி இதுக்கும் கொடுத்துருப்பாங்க முல்லை நிலத்துக்கும் 10th புக்கில். 11th புக்கில் பார்த்திங்க அப்படின்னா புலி கொடுத்துருக்க மாட்டாங்க. மருதம்னு எடுத்துட்டோன்னா எருமை, நீர்நாய், நெய்தல் பார்த்தோம் அப்படின்னா சுறாமீன், முதலை, பாலை அப்படின்னு எடுத்துட்டோன்னா 10th புக்கில் வந்து வழியிழந்த யானை அப்படின்ட்டு இருக்கும். அடுத்ததாக 11th புக் பார்த்திங்க அப்படின்னா செந்நாய் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக சரியானவற்றை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாழிகை வட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா நேர அளவு, நாழி அப்படின்னு பார்த்தோன்னா சிறிய அளவை ஸ்மாலர் மெஷர், அம்பாரம் அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய அருங்கோண அளவை லார்ஜர் கியூபிக் கண்டென்ட். அடுத்தது பதக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குதிரை கிராம் அளவு மெஷரிங் ஹார்ஸ் கிராம் அப்படிங்கிறது. அடுத்ததாக இன்னுயிர் தருதலும் ஆற்றுமோ முன்னிய தேயத்து முயன்று செய்பொருளே என வரும் கலித்தொகையின் பாடல்கள் இடம்பெற்றுள்ள திணை எது அப்படின்னு பார்த்தோன்னா பாலைக்களி. திணை மாலை 150 என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கனிமேதாவியார். ஸோ இவர் தான் வந்து ஏலாதி அப்படிங்கிற நூலையும் வந்து எழுதியிருப்பார். இந்த 2 நூல்களுமே எதில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் 2ம் வரும். அடுத்ததாக கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டாள். ஸோ ஆண்டாளுடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பாவை, நாச்சியார் திருமொழி அப்படிங்கிறது தான். இந்த பாட்டு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நாச்சியார் திருமொழியில் இருக்குது. அடுத்ததாக தமிழ் சமூகம் பெற்றிருக்கும் வாய்மொழி வழக்காறுகளை என்னவென்று கூறலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பான் மரபு அப்படின்னு சொல்லுவாங்க, பாணர் மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் வந்து சி.
வெற்றி நீரை கவர்தல் மீட்டல் கறந்தையாம், வட்கார் மேற் செல்வது வஞ்சியாம், உட்கா எதிர் ஊன்றல் காஞ்சியாம் அப்படின்னு தான் வரும். ஸோ வட்கார் அப்படின்னா இங்கே வந்து பகைவர்கள் அப்படிங்கிறது. ஸோ வஞ்சி திணை காஞ்சி திணை வந்து கேட்டிருக்காங்க. வஞ்சி திணை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மண்ணாசை காரணமாக பகைவர்கள் வந்து நாட்டை கைப்பற்றணும்னு சொல்லி வஞ்சி பூவை சூடி போருக்கு போகிறது தான் வஞ்சி திணை. இதுவே காஞ்சி திணை அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நாட்டை கைப்பற்ற வந்த அந்த அரசு மாற்று அரசனோட காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடுறது தான் காஞ்சி திணை. இதில் வந்து உட்கா அப்படின்றதுக்குள்ள அது வந்து அஞ்சாது அப்படின்னு பொருள். அடுத்ததாக சங்க காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது என்பதை எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா குறுந்தொகை. படையாட்சிய டேஷ் வகுப்பினர் அப்படின்னு பார்த்தோன்னா போராளிகள். அடுத்ததாக சதுர் தண்டி பிரகாசிகா என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வேங்கடமுகி. அடுத்ததாக மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. நூல் கொடுத்துட்டு சிறப்பு பெயர் என்ன அப்படின்றத மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து திருமுருகாற்றுப்படை அப்படின்னு பார்த்தோன்னா அது புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. நக்கீரர் அப்படின்ற புலவரால் பாடப்பட்டது. அடுத்ததாக கூத்தராற்றுப்படை அப்படின்னு பார்த்தோன்னா மலைப்படுகடாம். இதையோட ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோன்னா பெருங்கௌசிகனார். அகநானூறு அப்படின்னு எடுத்துட்டோன்னா அது வந்து நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நிறைய பேர் பாடியிருப்பாங்க. இது வந்து நெடுந்தொகை 400 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக முல்லைப்பாட்டு அப்படின்னு பார்த்தோன்னா நெஞ்சாற்றுப்படை அப்படிங்கிறது. அடுத்ததாக பொருத்தமான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு இருக்காங்க. சிறு பஞ்ச மூலம் அப்படின்னு பார்த்தோன்னா அரை இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், கலித்தொகை பார்த்தோம் அப்படின்னா சங்க இலக்கியம். இது ஆக்சுவலி புக் பேக் கொஷினை குறுந்தொகைக்கு பதிலாக கலித்தொகைன்னு கொடுத்துருக்காங்க. மற்ற ஆப்ஷன் எல்லாமே அதே தான் 9th புக்கில் இருக்கிறது. அடுத்ததாக மேட்ச் த ஃபாலோயிங். நூல் கொடுத்துட்டு எத்தனை அடிகள் உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னு பார்த்தோன்னா 261 பாடல்கள். முல்லைப்பாட்டு அப்படின்னு பார்த்தோன்னா 103 அடிகள் கொண்டது. நெடுநல் வாடை அப்படின்னு பார்த்தோன்னா 188 அடிகள். மலைப்படுகடாம் அப்படின்னு பார்த்தோன்னா 583 பாடல்கள். அடுத்ததாக 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர் எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கனகசபை பிள்ளை. அடுத்ததாக மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இரட்டையர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தில்லை கலம்பகம், கச்சியப்ப முனிவர் தணிகை புராணம், காலமேக புலவர் அப்படின்னு பார்த்தோன்னா திருவானைக்காவுலா, அருணகிரிநாதர் வந்து கந்தர் அந்தாதி. திருநெல்வேலி சரித்திரம் எனும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கால்டுவெல். அடுத்ததாக செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவியரசு. இந்த பாடலோடு தொடர்புடைய இருவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பாரதியார், பாரதிதாசன். ஸோ பாரதிதாசன் தான் பாரதியாரை சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி இந்த மாதிரிலாம் புகழ்ந்திருப்பார். அடுத்ததாக பின்வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா சத்தியவேத கீர்த்தனை அப்படிங்கிறது. மீதி இருக்கிறது எல்லாமே இந்த வீரமாமுனிவருடைய நூல்கள் தான். திருக்காவலூர் கலம்பகம், அன்னை அழுங்கல் அந்தாதி, அடைக்கல மாலை அப்படிங்கிறது. அடுத்ததாக சிறுபஞ்சமூலம் என்றும் நூலின் மூலம் எவ்வகையான அறிவை பெற முடியும் அப்படின்னா மருத்துவ அறிவு. ஸோ அதில் வந்து சொல்லியிருப்பாங்க கண்ணங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இந்த மாதிரியான 5 வேர்கள் வந்து உடலை வலுப்படுத்துறது போல் ஒவ்வொரு செயல்லையும் வந்து இதில் 5 கருத்துக்கள் இருக்கும். அது வந்து வாழ்வுக்கு வந்து வலிமை சேர்க்கும் அப்படின்னு சொல்லி வந்ததுனால தான் அது சிறு பஞ்சமூலம் அப்படின்னு பேர்லாம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அறிவு அப்படின்னு பார்த்தோன்னா மருத்துவ அறிவு. அடுத்தது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஔவையார். ஸோ ஔவையாருடைய கொன்றை வேந்தனில் தான் முதல் பாடலாகவே இது இருக்கும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்றது. அடுத்ததாக டேஷ் என்ற தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். ஸோ 3 நூல்கள் வந்து இந்த நடுகள் வழிபாடு பற்றி சொல்லியிருக்கோம். தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பா மாலை. நமக்கு ஆப்ஷனில் வந்து தொல்காப்பியம் தான் இருக்குது. அடுத்ததாக நடுகள் வழிபாட்டின் 6 படிநிலைகளை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா தொல்காப்பியம். ஸோ நடுக்கல் வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் 2 நிலைகள் இருக்குது. ஒன்று வந்து நடுக்கல் எடுத்தல், நடுக்கல் வழிபாடு அப்படிங்கிறது. அதில் வந்து தொல்காப்பியம் தான் அந்த கல் எடுக்கக்கூடிய நிகழ்வை 6 வகையை வகைப்படுத்தி இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுக்கல், பெரும்படை, வாழ்த்து அப்படிங்கிறது தான். அடுத்ததாக இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் எது அப்படின்னு பார்த்தோன்னா பதிற்றுப்பத்து. பின் வருபவைகளில் தமிழ் பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நற்பண்பாக கருதப்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா கற்பு.
அடுத்ததாக சீன மிசிரம் யவனரகம் இன்னும் தேசம் பலவும் புகழ் வீசி கலைஞானம் படைத்தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்த்த தமிழ்நாடு. ஸோ பாரதியாருடைய செந்தமிழ்நாடு அப்படிங்கிற பாட்டில் தான் இந்த வரிகள் இருக்கும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிறதுலையும் இந்த இது வரும். அடுத்ததாக பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை காஞ்சி. ஸோ திருமாலோட பிறந்த நாளான ஆவணி மாதம் முழு நிலவு நாளில் கொண்டாடக்கூடிய விழா தான் திருவோணம் அப்படிங்கிறது. இந்த விழாவை பற்றின செய்திகள் எந்த நூல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை காஞ்சியிலையும் தேவாரத்துலேயும் 4000 திவ்ய பிரபந்தத்துலேயும் இருக்குது. 8 தொகையும் 10 பாட்டும் ஏறத்தாழ டேஷ் பாடல்களை கொண்ட இலக்கிய கருவூலமாகும் அப்படின்னு பார்த்தோம்னா 2400 பாடல்கள் இருக்குது. அடுத்ததாக 2 கூற்று கொடுத்துருக்காங்க. ஒன்று பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது. 2வது திவாகர முதல்வரின் புதல்வர் பிங்கள முனிவர் அப்படிங்கிறது. 2ம் கரெக்டு தான். ஆனால் புக்கில் யார் எந்த நிகண்டுவை எழுதுனாங்க அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். திவாகரம் அப்படின்னு பார்த்தோம்னா திவாகர முனிவர், பிங்கள நிகண்டு அப்படின்னு பார்த்தோம்னா பிங்களர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இதோட கண்டினியூவேஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.